எல்லோருக்கும் வணக்கம். நம்ம கடந்த குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாம்ல தேர்க்கப்பட்ட வினாக்கள், அதாவது அரசியலமைப்பு பாடத்தலைப்புல மட்டும் கேட்கப்பட்ட வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 20 to 22 கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. மொத்தமாக குரூப் 2Aல நம்ம அரசியலமைப்புல எவ்வளவு கேள்விகள் அப்படின்னா 30 கேள்விகள். அது சிலபஸ்ல மாநில நிர்வாகம் இருக்கு 15, அரசியலமைப்பு மட்டும் பியூரா 15 இருந்தாலுமே அவன் கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 20 கேள்வி கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? அது நம்ம சிற்பி அகாடமியினுடைய அரசியலமைப்பு புத்தகத்துல எந்தெந்த பக்கங்கள்ல இருந்து வினாக்கள் கேட்டுக்கிறாங்க. கிட்ட பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு பகுதியில கேட்ட 21 வினாக்களும் நம்ம சிற்பி அகாடமி அரசியலமைப்பு புத்தகத்துல இடம்பெற்றிருக்கு. நீங்க இதை வாங்கி படிச்சீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். அதற்கு ஒரு ஆதாரமாகத்தான் இந்த நம்ம தேர்வுல இந்த கொஸ்டின்கள் நம்ம பார்க்கணும். சரிங்களா? முதல் கேள்வி என்ன, 11வது கேள்வியாக அதுல எது கேட்டிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பின் டேஷ் பிரிவில் தொழிற்சாலைகள், சுரங்கங்கள் அல்லது வேறு எந்த ஆபத்தான தொழிலும் குழந்தைகளை வேலைக்கு அமர்த்துவதை தடை செய்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 24, ஆர்டிகல் 24. சரிங்களா? நம்ம அடிப்படை உரிமைகள் பார்ப்போம். அடிப்படை உரிமைகள்ல தொடக்கத்துல 7 இருக்கு, தற்போது 6 இருக்கு. சரிங்களா? அது கொத்தடிமை உரை மொழிப்பு அந்த இதுல பார்ப்போம். சரி, இந்த இதுல பார்க்கும்போது இந்த ஆர்டிகல் 24 நம்ம புத்தகத்துல எந்த இடத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கு. சரிங்களா? பிரிவு 24, 15 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகள் குழந்தை தொழிலாளர்கள் தொழிற்சாலை மற்றும் சுரங்க தொழிலானது பாதுகாப்பற்ற பணியில் ஈடுபதை தடை செய்கிறது. எல்லாமே நம்ம இருக்கு. நம்ம இந்த கொஸ்டின் இருக்கு, இந்த நம்ம புத்தகத்துல இருக்கிறத சொல்லிடும். அடுத்த கேள்வி, நீதி கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு 1916. எந்த ஆண்டு பெயர் மாற்றப்பட்டிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 17. 16ல தொடங்கப்பட்டாலும் 17ல பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கும். திமுக நிறுவப்பட்ட ஆண்டு 1949. பேரறிஞர் அண்ணா திராவிட கழகத்திலிருந்து பிரிஞ்சு உருவாக்கி இருப்பாரு. சரிங்களா? திராவிடர் கழகம் 1944. 44ல பாத்தீங்கன்னா நீதி கட்சிங்கிற பெயர் இவ்வாறு மாற்றம் செய்யப்பட்டிருக்கும், திராவிடர் கழகம் என்று மாற்றப்பட்டிருக்கும். சுயமரியாதை இயக்கம் 1925. இதுல ஆன்சர் இருக்கும். டிக்கு 4. இந்த டிக்கு 4 பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆன்சர் தான், ரொம்ப எளிமையா இருக்கு. அந்த ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சாலே போதும். இந்த டிக்கு 4 தான், அதுல எடுத்துட்டே போயிடும். திராவிட கழகத்தின் தோற்றம், நீதி கட்சி, திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம். சரிங்களா? எல்லாமே பள்ளி பாட புத்தகத்துல தான் நம்ம புத்தகத்துல இருக்குது சொல்லி. சரிங்களா? அடுத்து 3வது கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநில அளவிலான கூட்டம் எந்த இடத்தில் நடைபெற்றது அப்படின்றதே கிட்டத்தட்ட ஒரு 3 கூட்டங்கள் இருக்கு. இந்த 3 கூட்டங்கள் சுயமரியாதை இயக்கம் 1925ல பெரியார் அவர்களால் தொடங்கப்பட்டிருக்கும். 3 இடத்துல மீட்டிங் கூட்டப்பட்டிருக்கும். சரிங்களா? 29, 30, 31. சரிங்களா? முதல் கட்டம் எந்த மாநாடு அப்படின்னா செங்கல்பட்டு. ஆயிரத்தி 1929ஆம் ஆண்டு செங்கல்பட்டில் முதலாவது சுயமரியாதை மாநாடு நடந்தது. யார் தலைமை ஏற்றுப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுந்தரபாண்டியன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் தலைமையேற்று. சரிங்களா? அதுக்கடுத்து கேட்க நடைபெற்றிருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா விழுப்புரத்துல நடைபெற்றிருக்கும். சரிங்களா? 3 மீட்டிங் நடைபெற்றிருக்கும். சேலம், அப்புறம் பாத்தீங்கன்னா விருதுநகர்ல நடைபெறும். அடுத்த கொஸ்டின், அடுத்து பாத்தீங்கன்னா சட்ட திருத்தத்தை பத்தி சொல்லக்கூடிய கொஸ்டின். சட்ட திருத்தம் 91வது சட்ட திருத்தம், 102வது சட்ட திருத்தம், 105வது சட்ட திருத்தம், 106வது சட்ட திருத்தம். சரிங்களா? இல்ல 96வது சட்ட திருத்தம் 2003. சரிங்களா? அமைச்சர் குழுவில் பிரதமர் உட்பட மக்களவை உறுப்பினர்களில் எத்தனை சதவீதம் விழுக்காடு மேல் இருக்கக்கூடாதுன்னா 15%. அது மத்திய சட்டமன்றமா இருந்தாலும் சரி, மாநில சட்டமன்றம் இருந்தாலும் 15% தாண்டக்கூடாது. சிறிய மாநிலங்களா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 12%. அதே யூனியன் பிரதேசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10%. இதுதான் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இதுல நம்ம ஏக்கு 1 ஆப்ஷன் அதுல இருக்கு. சரிங்களா? இப்ப பார்க்கலாம் ஆப்ஷன் எதுல இருக்கு. நம்ம புத்தகத்துல பாத்தீங்க அப்படின்னா 91வது சட்ட திருத்தம்,
102வது சட்ட திருத்தம், 105வது சட்ட திருத்தம். 102வது சட்ட திருத்தம்னு சொல்லுது பின்தங்கிய வகுப்புகளில் ஆணையத்திற்கு அரசியலமைப்பு தகுதி. பின்தங்கிய ஆணையம்னா 340. சரிங்களா? பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் பற்றி சொல்லக்கூடிய பிரிவு 340. அந்த 340 அரசியலமைப்பு தகுதி வழங்கிய சட்ட திருத்தம் 102வது சட்ட திருத்தம். சரிங்களா? இப்போ 105வது சட்ட திருத்தத்தில் அதே பிசி தான். பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்காக தேசிய ஆணையத்தின் அதிகாரங்கள் மற்றும் பொறுப்புகளை சுதந்திர மாநில பட்டியலுக்கு பொருந்தாது என்று மாநிலங்களே தேசிய ஆணையத்தை கலந்தாசிக்க தேவையில்லை என்று அது சுட்டுக்காட்டியதுன்னு பார்ப்போம். சரிங்களா? ஓபிஎஸ் சமீபத்தினர், அதாவது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை முடிவு செய்யும் அதிகாரத்தை மாநில அரசுக்கே திருப்பி அளிக்க வகை செய்யப்பட்டது. சரிங்களா? ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு மாநிலத்துல எந்தெந்த வகுப்பினர், எந்தெந்த ஜாதியினர் எல்லாம் பிற்படுத்தப்பட்ட இனத்துல வருவாங்க, அந்த அதிகாரம் முதல்ல யாரிடம் இருந்துச்சுன்னா மத்திய அரசு இருந்துச்சு. இப்ப அந்த 105வது சட்ட திருத்தம் பண்ணி அந்த அதிகாரத்தை யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னா மாநில அரசுக்கு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நம்ம பஞ்சாயத்து ராஜ்ல இருந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? பஞ்சாயத்து ராஜ் பற்றி சொல்லக்கூடிய பகுதி 9. சரிங்களா? அட்டவணை பாத்தீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா பின்வரும் குழுக்களை காலவரிசைப்படுத்துக. அதுல பல்வந்தராய் மேத்தாக்கும் நம்ம ஏற்கனவே பார்ப்போம். காலையில் சொன்ன முதல் பல்லுதான் விளக்கம். பல்வந்தராய் மேத்தாக்கும், அப்புறம் அசேக் மேத்தாக்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜிவி.கே. ராவ் குழு, இளம்சிங் குழு. சரிங்களா? பின்வரும் வாக்கியங்களில் மாநில அமைச்சர்கள் பற்றி சரியான கூற்றுகளை தேர்வு செய்க. மாநில அமைச்சர்கள் மாநில சட்டமன்றத்துக்கு கூட்டாக பொறுப்புடையவர்கள். சரிதான். மாநில அமைச்சர்களுக்கு ஆளுநர் அவர்கள் ரகசிய காப்பு மற்றும் பதவி பிரமாணம் செய்து வைப்பார். கரெக்டா? அவர் தான் முதலமைச்சரின் பரிந்துரை. முதலமைச்சரை பெரும்பான்மை நாடாளுமன்ற சட்டப்பேரவையில பெரும்பான்மையின் கட்சியின் தலைவர் முதலமைச்சராகவும் முதலமைச்சரின் பரிந்துரையின் பேர்ல பிற அமைச்சர்கள் நியமனம் செய்வார். மாநில அமைச்சர்களின் செலவினங்கள், சலுகை மற்றும் பிற படிகளை மத்திய பாராளுமன்றமே தீர்மானிக்கும். மத்தியவே கிடையாது, மாநிலம் தான். சரிங்களா? அப்போ 1, 2 சரி, 3 தவறு. சரிங்களா? அப்போ 1, 2 மட்டும் சரி சொல்ல வேறு. சரிங்களா? அடுத்து நம்ம அதுக்கு ஆதாரம் நம்ம உறுப்புல எந்த இடத்துல இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, சட்டப்பிரிவு 164(2) கீழ் சட்டமன்றத்திற்கான அமைச்சர்கள் குழுவின் ஒரு கூட்டு பொறுப்பாகும். சரிங்களா? அதுதான் இருக்கும். ஆளுநர் தான் மந்திரி சபைக்கு மாநில பரிந்துரை கொள்ள பதவி பிரமாணம் செய்து வைப்பார் அப்படின்னு அந்த விஷயங்கள் இருக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் நல்ல ஒரு தரமான கொஸ்டின். சரிங்களா? மக்களவையின் அமைப்பு பற்றி பின்வரும் அறிக்கைகளை படித்து சரியான விளக்கத்தை தேர்ந்தெடுக்கும். இது ஒன்றிய ஆட்சி பகுதிகளில் இருந்து 20 பிரதிநிதிகள் மிகாமல் இருக்க வேண்டும். சரி, மக்களை எந்த கேள்வியே மக்களவை பத்தி தான். சரிங்களா? அடுத்து படிச்சாச்சா? ஆமா. மொத்தம் 552 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இது மாநிலத்திலிருந்து மொத்தம் அதிகபட்சமாக இந்த அவையில 582 இருப்பாங்க. 543 செயல்பாட்டுல இருக்கு. தற்போது மாநிலத்திலிருந்து 530, யூனியன் பிரதேசங்கள்ல 20க்கு மிகாமல் இருக்க வேண்டும். செயல்பாட்டுல 13 தான் இருக்காங்க. சரிங்களா? சரி. இது பிரதமரால் நியமிக்கப்படும் ஆங்கிலோ இந்தியன் சமூகத்தின் 2 உறுப்பினருக்கு மிகாமல் இருக்க வேண்டும். 2 உறுப்பினருக்கு மிகாமல் மக்களவையில் இருக்க வேண்டும். கரெக்டா? ஆனால் யார் நியமனம்? குடியரசுத் தலைவர். தப்பு. இந்த இடத்துல குடியரசுத் தலைவர் வந்தா சரி. அடுத்து இது மாநிலங்களிலிருந்து 552 பிரதிநிதிக்கு மிகாமல் இருக்கும். மாநிலங்களிலிருந்து கிடையாது, நேரடியாக மக்களவை தேர்தல் மூலம் வயது வந்தோர் வாக்குரிமையின்படி சரிங்களா தேர்ந்தெடுப்பாங்க. அப்ப இதுவும் தவறு. இலக்கியம், அறிவியல், கலை மற்றும் சமூக அறிவியல் சிறப்பு புலமை பெற்ற 12 நபர்களை குடியரசுத் தலைவர் பரிந்துரைப்பார். கரெக்டா? குடியரசுத் தலைவர் பரிந்துரைப்பார். எந்த அவைக்கு? மாநிலங்களவை. ஆனா கேட்ட கேள்வி மக்களவையில் எது பற்றி கரெக்ட். அப்ப பாத்தீங்கன்னா அது ஏ மட்டும் தான் சரி. சரிங்களா? அதுக்கு எவிடன்ஸாக நம்ம சான்றாக நம்ம புத்தகத்துல எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா, புத்தகத்துல இருக்க அழகா யூனியன் பிரதேசங்கள்ல எவ்வளவு? மொத்தம் 552, மாநிலங்கள்ல இருந்து 530, யூனியன் பிரதேசங்கள்ல 20, குடியரசுத் தலைவர் நியமனம் 331 விதியின்படி இருக்கும். ஆங்கிலம் தற்போது செயல்பாட்டில் இல்லை. இப்ப மாநிலங்கள்ல இருந்து 530, குடியரசுத் தலைவரால் 2, யூனியன் பிரதேசத்திலிருந்து அதிகபட்சமா 20 பேர் நியமனம் தற்போது செயல்பாட்டில் தான் இருக்காங்க 13. இது அதிகபட்சம் நியமனம் பண்ணக்கூடிய உறுப்பினர் எண்ணிக்கை தற்போது செயலில் உள்ள இருக்கு. இதுதான் பாயிண்ட். பாத்தீங்களா? அப்படியே கவுண்டிங் அப்படியே இருக்கு. நம்ம பள்ளி பாட புத்தகத்துல அவங்க கேட்ட கேள்வியினுடைய விஷயம் அப்படியே இருக்கு. சரிங்களா? அடுத்து பின்வரும் கூற்றுகளில் சரியானவைகள் எவை? எந்த ஒரு யூனியன் பிரதேசத்திற்கும் உயர்நீதிமன்றத்தை அமைப்பதற்கான அதிகாரத்தை பாராளுமன்றம் பெற்றுள்ளது. ஆமா, உயர்நீதிமன்றம் பற்றி சொல்லக்கூடிய பிரிவு 214, உச்ச நீதிமன்றம் அப்படின்னா 124. அனைத்து யூனியன் பிரதேசங்களும் டெல்லிக்கும் தனியே உயர் நீதிமன்றம் இல்லை, இருக்கு. அனைத்து யூனியன் பிரதேசங்களுக்கும்
உயர்நீதிமன்றம் இருக்கும். ஒவ்வொரு மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கும் உயர்நீதிமன்றம் இருக்கும். டெல்லிக்கும் தனியே உயர்நீதிமன்றம் இல்லை. டெல்லிக்கே தனியே உயர்நீதிமன்றமாக இருக்கிறது. ஏன்னா டெல்லி யூனியன் பிரதேசமாக இருந்தாலும் கூட தனக்கென்று ஒரு தனக்கென்று உயர்நீதிமன்றத்தை நிறுவினது 1964 டெல்லிக்கு என்று தனி உயர்நீதிமன்றம் நிறுவப்பட்டது. சரிங்களா? இந்தியாவில் தற்போது 25 உயர்நீதிமன்றங்கள் இருக்கு. சரிங்களா? அருணாச்சல பிரதேசம் மற்றும் மிசோரம் 1987 முழு அளவில் மாநிலங்கள் ஆயின. ஆமா, அருணாச்சல பிரதேசம், மிசோரம், அருணாச்சல பிரதேசம், கோவா எல்லாமே அந்த பேட்டர்ல நம்ம பேட்டர்ல அதுல வரிசைக்காக அதுல மாநில அரசு உருவாக்கப்படும். சரிங்களா? கேட்ட கேள்வி அப்படியே புத்தகத்துல அசாமில் இருந்து யூனியனாக பிரிந்த பின்பு மாநிலமாக 1987 உருவானது இருக்குமா? சரி, மிசோரம் இருக்கு. அசாமில் இருந்து யூனியனாக பிரிந்து பின்பு மாநிலது அப்படின்னா அருணாச்சல பிரதேசம். சரிங்களா? அப்படியே நம்ம அது என்னென்ன கொஸ்டின் கேட்டுக்காங்களோ அந்த வார்த்தையாகவே நம்ம புத்தகத்துல இருக்கு. சரிங்களா? இந்த உயர்நீதிமன்றம் பார்த்தோம்னா மத்திய அரசின் ஆட்சி எல்லை உயர்நீதிமன்றம். மத்திய அரசின் ஆட்சி எல்லைக்கென ஒரு உயர்நீதிமன்றம் அமைக்க அல்லது எந்த நீதிமன்றத்தையாவது அந்த எல்லையில் ஒரு உயர்நீதிமன்றமாக விளம்ப நாடாளுமன்றம் சட்டம் ஏற்றலாம். சப்போஸ் யூனியன் பிரதேசத்துக்கு தனி உயர்நீதிமன்றம் வச்சுக்கலாம். இப்போ சப்போஸ் இல்லைன்னா அப்படின்னாக்கா பக்கத்து அருகாமையில் இருக்கிற உயர்நீதிமன்றத்தை வச்சுக்கலாம். இப்ப எடுத்துக்காட்டு பாண்டிச்சேரி அல்லது புதுச்சேரிக்கு உயர்நீதிமன்றமாக நம்ம சென்னை உயர்நீதிமன்றமே செயல்படுகிறது. சரிங்களா? எந்த வழக்கில் இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதி என்று தீர்ப்பு வழங்கியது? சரிங்களா? ஒரு 4-5 வழக்குகள் இருக்கும். சரிங்களா? இதுல எந்த வழக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா LIC வழக்கு. சரிங்களா? சங்கரி பிரசாத் வழக்கு, இந்திரா காந்தி நேரு வழக்கு, மேனகா காந்தி வழக்கெல்லாம் அடிப்படை உரிமைகளோடு தொடர்புடைய அடிப்படை உரிமைகள். சரிங்களா? அடிப்படை உரிமைகளோடு தொடர்புடையது. சரிங்களா? இந்த 3 கேஸுமே எதோட பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகளோடு தொடர்பு. இது LIC வழக்கு மட்டும்தான் 1995. சரிங்களா? LIC வழக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1995. இது இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி என்று உறுதியாக கூடிய வழக்கு அப்படின்னா முகவுரை தான். சரிங்களா? கேசவானந்த பாரதி வழக்கு, அப்புறம் SR பொம்மை வழக்கு, கோலக்நாத் வழக்கு, பெருபாரி வழக்கு, இந்த வழக்குகள்லாம் எதை சம்பந்தப்பட்ட வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முகவுரை சார்ந்தா இருக்கும். சரிங்களா? இந்த வழக்கு மட்டும் இல்ல, SR பொம்மை வழக்கு, கேசவானந்த பாரதி வழக்கு, எந்த ஆண்டு, என்ன விஷயம், எல்லாமே நம்ம புத்தகத்துல இருக்கும். சரிங்களா? புத்தகத்துல பாத்தீங்கன்னா திட்டக்கட்ட 21 கேள்வி அரசியலமைப்புல இருந்து கேட்டிருக்காங்க. எல்லா வினாக்களும் புத்தகத்துல இருக்கு. எல்லா புத்தகத்திலுமே எல்லா வினாக்களும் இருக்கு. சரிங்களா? போஸ்கோ சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு 2012, திருத்தப்பட்ட ஆண்டு பாத்தீங்கன்னா 2019 திருத்தி 18 திருத்திருப்பாங்க, 19 நடைமுறைக்கு வரும். சரிங்களா? அது எத்தனை மாதங்கள் சிறை தண்டனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 மாதம் சிறை தண்டனை அல்லது அபராதம் விதிக்கப்படும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா அந்த வன்கொடுமை சட்டம், SC ஆக்ட், வன்கொடுமை ஆக்ட் சட்டம் சொல்லுவோம். சரிங்களா? தீண்டாமை ஒழிப்புல இதுல வரும். வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1989. சரிங்களா? பாத்துக்கோங்க, போக்ஸ் ஆக்டுக்கு நம்ம ஒரு பெரிய ஒரு பக்கமே கொடுத்துருக்கிறோம். போக்ஸ் ஆக்ட்னா என்ன, அதோட அப்ரிவேஷன் என்ன, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்சுவல் அஃபென்ஸ் ஆக்ட், அதனுடைய எந்த குழந்தைகள் எந்த சட்டம் 2018 திருத்தம் பண்ணியிருப்பாங்க, எவ்வளவு தண்டனை, உதவி செய்யப்படும் எண்கள், அப்படி எல்லா விஷயங்களும் கொடுத்துருக்கோம். சரிங்களா? பாத்துங்க, தண்டனை முதற்கொண்டு நம்ம இதுல வந்துருக்கும். சரிங்களா? கேட்ட கேள்வி இதுதான். சரிங்களா? பின் வருவனவற்றுள் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது? சரிங்களா? எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளதுன்னு இருக்கு. நம்ம இந்து சமய அறநிலையத்துறை திட்டம் 1925 கொடுத்திருக்காங்க. சரிங்களா? 26 வந்தாலுமே 25 அதை ஏற்றப்பட்டிருக்கும். அந்த செயல்வடிவமான நடைமுறைப்படுத்தி 26. சரிங்களா? என்ன அர்த்தம்னா 2 மற்றும் 4 சரியானவை இல்லை. சரிங்களா? பின்வருவற்றில் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது? சரிங்களா? அப்போ தவறாக இணைக்கப்பட்டுள்ளது கேட்கல. ஈவே ராமசாமி சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தார். ரைட் தான், அவர் தான் தோற்றுவித்தார். எந்த ஆண்டு? 1925. அப்ப இது தப்பா?
ஆப்ஷன்ல பாருங்க 4 தப்புன்னு இருந்து 3 இடத்துல வருது. சரிங்களா? அப்ப கண்டுபிடிக்கணும். அப்ப இன்னொரு விஷயம், அண்ணா பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1923. சரி, அது கரெக்டா சரி. மெட்ராஸ் மாநில உதவி பெறும் தொழில்துறை சட்டம், அதுவும் சரி. சரிங்களா? இதுவும் தப்பு. இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் வந்து 1925 தான். சரிங்களா? 25 கொடுத்துருக்காங்க. 26 தான் நம்ம நிறைய பள்ளி பாட புத்தகங்கள் இருக்கும். சரிங்களா? இந்த ஒரு விஷயத்தை கண்டுட்டு 4 தப்பு. அப்ப ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா ப்ரிவியஸ் இருக்கு 2, 4 4 ஆன்சர். சரிங்களா? எங்க சார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சுயமரியாதை இயக்கம், சுயமரியாதை இயக்கத்தை தோற்றி வைப்பவர் தந்தை பெரியார். சரிங்களா? எல்லா கான்செப்ட் கொஸ்டினும் இதுல இருக்கு. அடுத்து காட்கில் குழு. சரிங்களா? முக்கியமான உள்ளாட்சி அமைப்புல ஒரு முக்கியமான குழு இந்த காட்கில் குழு. சரிங்களா? காட்கில் குழு 1988 பிளஸ் என்ன பாத்தீங்கன்னா அந்த காட்கில் குழு தான் மாநில நிதி ஆணையம் பிளஸ் தேர்தல் ஆணையம், மாநில தேர்தல் ஆணையத்துக்கு வழிவகை செஞ்சிருக்கு இந்த குழு. சரிங்களா? எந்த ஆண்டு பாத்தீங்கன்னா 1988. சிம்பிளா தான் கேட்டிருக்கோம். சரிங்களா? ஆனா நம்ம அப்படி இல்லை. கேட்கிட் குழுன்னா என்ன, எந்தெந்த குழுவினுடைய பரிந்துரைகள் என்ன, சரிங்களா, விளக்கமாக கொடுத்திருக்கிறோம். நீங்க படிக்கணும். சரிங்களா? ரொம்ப அழகா இருக்கும். கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை கண்டறிக. சரிங்களா? ஆனா பகுதிகளை கொடுத்து எந்த உறுப்பு எந்த உறுப்புல என்னென்ன பகுதியை ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு கேட்டுக்கிறோம். பாராளுமன்றம். சரிங்களா? பாராளுமன்றம். சரிங்களா? பாராளுமன்றம் பொதுவாக மத்திய அரசு 3 அங்கங்களை கொண்டுள்ளது. நிர்வாகத்துறை, சட்டமன்றத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை. சரிங்களா? இதுல நீதித்துறை ஒன்றிய பாராளுமன்றம்னு பாத்துருக்கோம். பாராளுமன்றம் எந்த உறுப்புல தான் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 79 to 122 தான் வரும். சரிங்களா? 79 இந்திய நாடாளுமன்றம் பற்றி சொல்லும், 80 மாநிலங்களவை பற்றி சொல்லும், 81 மக்களவை பற்றி சொல்லும். சரிங்களா? அதே தப்பு. அப்ப இதுவும் தப்பு. அப்புறம் ஒன்றிய நீதித்துறை அது 124 இருந்து வரும். உச்ச நீதிமன்றம் படிச்சு 124. அப்ப சரிங்களா? அப்ப இது தப்புனாலே ஆட்டோமேட்டிக்கா இதுவும் தப்பு இருக்கும். அப்ப ரெண்டுமே தப்பு. அரசு வழிகாட்டுதலை கோட்பாடு 36 to 54 பகுதி 4. சரிங்களா? அரசு பணியாளர் தேர்வாணையம் 315 to 323 சரிதான். சொல்லக்கூடிய பகுதி 14. பகுதி 14. இதை எங்க இருந்து காப்பி அடிச்சிருக்கோம்? இந்திய அரசு சட்டத்துல இருந்து நம்ம காப்பி அடிச்சு வச்சிருக்கோம். இந்த வழியில் இருக்கும். அது எங்க இருந்து அயர்லாந்து இருக்கும். அப்போ 3, 4 மட்டும் சரி. சரிங்களா? ஆன்சர் டி. பாருங்க, இப்போ கேட்ட கொஸ்டினுக்கு ரொம்ப அருமையா ஆன்சர் இந்த இடத்துல அப்படியே லட்டு மாதிரி இருக்கு. பள்ளி கேட்ட கேள்வியை பாருங்க. சரிங்களா? கேள்வி பாருங்க. 24 to 47 சட்டமன்றம் 79 to 122. சரிங்களா? ஆனா வந்து கொடுத்துருக்கான் யூனியன் ஜுடிஷியரி கொடுத்துருக்காங்க. நீதித்துறை 124 to 140. இப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகி பாருங்க கொஸ்டின். இதுதான் இந்த பாத்தீங்கன்னா இந்த சைடு கொஸ்டின், இந்த சைடு நம்ம அந்த பள்ளி நம்ம அகாடமி புத்தகத்துல எந்த பக்கத்துல இடம் பெற்றிருக்கு அப்படிங்கிறதுக்காண்டி. சரிங்க? அடுத்து ராயல் ஆணையம். இது இந்த பணியாளர் தேர்வாணையம் சம்பந்தப்பட்ட ஒரு கொஸ்டின் தான் கேட்டேன். சரிங்களா? இந்த ஒரு கொஸ்டின் இதுக்கு ஆன்சர் எடுத்தாலே நமக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அளவில் உருவாக்கப்பட்டது. சரிங்களா? ராயல் ஆணையம். இந்த ராயல் ஆணையம் பாருங்க 1980 ராயல் குழு அமைப்பு அறிக்கை 1909 அடிப்படையில ஹாப் ஹவுஸ் அறிக்கையின்படி இந்த ராயல் ஆணையம் உருவாக்கப்பட்டது. சரிங்களா? ராயல் ஆணையத்தை ஆன்சர் எடுத்தாலும் இதுல எடுத்து. அடுத்து பாருங்க, 3 அடுக்கு உள்ளாட்சி அமைப்பு முறையில் சேர்க்கப்படாத அமைப்பு எது? 3 அடுக்கு உள்ளாட்சி அமைப்பு முறையில் சேர்க்கப்படாத அமைப்பு எது? பஞ்சாயத்து சமிதி. பஞ்சாயத்து பற்றி சொல்லக்கூடிய பகுதி 9, பஞ்சாயத்து பற்றி சொல்லக்கூடிய அட்டவணை பாத்தீங்கன்னா 11. என்ன வார்த்தையா கொடுத்துருக்க அப்படின்னா சமஸ்கிருத சொல். சரிங்களா? ஹிந்தி அல்லது சமஸ்கிருத சொல்ல கிராம அளவில் பஞ்சாயத்து சமிதி, சரிங்களா? இங்க கிராம பஞ்சாயத்து, இது கிராமத்தின் அளவில் கிராம பஞ்சாயத்து. பஞ்சாயத்து சமிதினா வட்டார அளவில, இது வந்து ஜில்லா பரிஷத்துனா மாவட்ட அளவில். சரிங்களா? நம்ம சமஸ்கிருத வேற கொடுத்துருப்போம். நம்ம பள்ளி பாட புத்தகத்தில் எப்படி இருக்கு பாருங்க. கரெக்டா கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி. சரிங்களா? 3 அடுக்கு முறை அப்படியே இருக்கு பாருங்க புத்தகம். சரிங்களா? கீழ் காணப்படும் பட்டியல் பொறுத்தவரை சரியான விடையை தேர்வு செய்க. சரிங்களா? அமைச்சர் குழு அனைத்து அமைச்சரவை கூட்டத்திலும் கலந்து கொண்டு பங்கு பெற வேண்டும். சரிங்களா? ஆமா, அமைச்சர் குழு எல்லா அமைச்சருமே பங்கு பெற வேண்டும். அடுத்து தனி இலக்காவுடைய மத்திய அமைச்சர். சரிங்களா?
இவங்க என்ன செய்வாங்க, அமைச்சர்கள் மொத்தம் 3 வகைப்படுவாங்க சரிங்களா. மத்திய பொறுத்து கேபினட், அப்புறம் ராஜாங்க அமைச்சர், அப்புறம் இணை அமைச்சர். இவங்கதான் முழு அதிகாரத்தோடு இருப்பாங்க. இவங்களுக்கு உதவி செய்து ராஜாங்க அமைச்சர். இவங்க 2 பேத்துக்கு உதவி செய்த அப்படின்னா நம்ம இணை அமைச்சர் சரிங்களா. 3 வகையான அமைச்சர் இருக்கு. தனி இலக்காவுடைய மத்திய அமைச்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் ராஜாங்க அமைச்சர் கீழ் பணிபுரிய மாட்டார். கண்டிப்பாக அவருக்கு அவர் பணிபுரியும். அது தனித்தனி இலக்காவும் இருக்கு. மத்திய அமைச்சர் இவருக்கு தனி இலக்காவுடைய துறைகள் ஒதுக்கப்பட மாட்டாங்க. அப்புறம் இணை அமைச்சர்கள். இணை அமைச்சர் என்ன செய்வாங்கன்னா இவர் ராஜாங்க அமைச்சர் கீழ் பணிபுரிய வேண்டும். கரெக்ட் சரிங்க. அந்த மாதிரி இந்த விஷயங்கள் நம்ம புரிஞ்சு வச்சு நம்ம பொதுத்துல எங்க சார் இருக்கு, அதான் கேள்வியே அதுதான் இருக்கா. மத்திய அமைச்சர்கள் வகைகள் 3. கேபினட் ஆட்சியர் குழு, ராசாங்க அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள், இணை அமைச்சர்கள். அவங்க என்னென்ன வேலையை பார்ப்பாங்க, அதான் மெயின். கேபினட் அமைச்சர்கள் இருக்காங்களா, அவங்க என்ன வேலையில பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்க அமைச்சர்கள் என்ன யாரு, அவங்க என்னென்ன வேலைகளை பார்ப்பாங்க. இணை அமைச்சர்கள் யாரு, அவங்க அப்படி அதுல கொடுக்கப்பட்ட எல்லா விஷயங்களும் தனித்தனியாக அக்குவர் ஆணி வர. அடுத்து பாத்தீங்கன்னா கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்யும் சரிங்க. அரசியலமைப்பின் விதி 19 மூலம் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட அடிப்படை உரிமைகள் அனைத்து நெருக்கடி நிலை காலத்திலே தானாகவே நிலைநிறுத்தப்படும். ஆமா, அடிப்படை உரிமைகள் 6 உரிமைகள் இருக்கும். தற்போது தொடக்கத்தில் 7 இருந்துச்சு, 19 சரிங்களா. நெருக்கடி நிலையின் போது இந்த அனைத்து விதமான நெருக்கடி நிற்கும் சரிங்களா. அரசியலமைப்பு விதி 359 கீழ் சில உரிமைகளை இடைநிறுத்த குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உள்ளது. சில உரிமைகள், ஆமா 20, 21 நீங்களாக அப்படின்னு 20, 21 எப்பவுமே நிக்காது சரிங்களா. சில உரிமைகள் இந்திய குடிமகனுக்கு மட்டுமே கிடைக்கும். எஸ், அப்சல்யூட்லி கரெக்ட். எடுத்துக்காட்டு 15, 16, 19, 29, 30 இந்த உரிமைகள்லாம் யாருக்கு மட்டும்தான் கிடைக்கும், இந்திய குடிமகனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ராணுவத்தில் பணியாற்றும் நபர்களுக்கு அடிப்படை உரிமைகள் வழங்க நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் உள்ளது. பொதுவாக அரசியலமைப்பிலே அடிப்படை உரிமைகள் மக்கள் அனைவருக்கும் கொடுக்கப்படுகிறது. ஆனா யாருக்கு மட்டும் அதுல பொருந்தாது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராணுவ வீரர்களுக்கு உண்டான அடிப்படை உரிமைகளை தடைதான் பண்ணும் எந்த உறுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிக்கல் 33. சோ தடை பண்ணும். அப்ப 4 மட்டும் தவறு சரிங்களா. இதான் சார். இது எங்க சார் இருக்கு, நம்ம புத்தகத்துல எங்க சார் விளக்கம் இருக்குங்களா. இதுதான் சரி. 19 உரிமைகள் இருக்குதா பார்த்தோமா. அந்த 33 நான் கடைசி ஆப்ஷனே இதுதான். ராணுவம், துணை ராணுவம், காவல்துறை, உளவு அமைப்புகளின் உறுப்பினர் அடிப்படை உரிமைகள் மீது கட்டுப்பாடுகள் சுதந்திரம் கொடுக்குறது இல்ல, கட்டுப்பாடு விதிக்கத்தான் சரத்து இருக்கு சரிங்களா. எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா 33 தரைப்படை சட்டம், கடற்படை சட்டம், விமானப்படை சட்டம், யாருக்கு என்ன உரிமைகள் இருக்கு சரி. இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா குடியரசு 358 பார்த்தோமா. அப்படியே அந்த லைன் இருக்கு. இதுதான் கொஸ்டின் இருக்கு லைன். இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு 352 கீழ் குடியரசுத் தலைவர் அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவில் 19 கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்டது தாமாகவே நீ இடைநிறுத்தப்படும் அல்லது நின்றுவிடும். அடுத்த கேள்வி. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் குடியரசுத் தலைவரால் இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு 20 மற்றும் 21 வழங்கப்பட்ட உரிமைகள், குற்றங்கள் 350 படி நீக்கப்படாது. 358 படி அப்படின்னு பாத்தீங்கன்னா 19 உரிமைகள் நின்றுவிடும். 359 படினா அங்கேயும் உரிமைகள் நிற்கும். 20, 21 தவிர இந்த விதி 20, 21 எவனுக்கும் ஜெனடியாக்க மாட்டாங்க. அந்த கதை தான். கடைசி 100வது கேள்வியாக எது கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முகவுரையை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க சரிங்களா. முகவுரையை பத்தி ஒரு கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு குறிக்கோள் தீர்மானம் தொடர்பாக பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? இந்த தீர்மானத்தை எழுதியவர் டாக்டர் B.R. அம்பேத்கர் போட்டிருக்காங்க சரிங்களா. குறிக்கோள் தீர்மானத்தை எழுதியவர் யார் அப்படின்னா நேரு. இந்த பிரிகன்வுட் பிரபுன்னு ஒருத்தர் இருப்பாரு. எப்ப உங்களுக்கு அரசியல் எழுத தைரியம் இருக்கான்னு கேட்டிருப்பாரு. அதற்கு பதிலளிக்கும் மூலமாக மோதிலால் நேரு அறிக்கை சமைச்சிருப்பாரு. அதன்படிதான் அந்த கொடுக்கும். இது ஜனவரி 22, 1947 என்று அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரி. டிசம்பர் 1946 டிசம்பர் 13 அந்த அரசியல் நிர்ணய சபைக்கு தாக்கல் பண்ணியிருப்பார். ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஜனவரி 22, 1947. இந்தியாவை இறையாண்மையுள்ள சோசியலிச ஜனநாயக குடியரசு அறிவிப்பதை இத்தீர்மானத்தின் குறிக்கோள் ஆகும். தப்பு. இறையாண்மை உள்ள சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசுன்னு சொல்லும்.
சோ இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. இது எழுதிய இடத்துல நேரு வந்தார் அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் சரி. இத்தீர்மானம் பின்னர் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையாக வடிவமைக்கப்பட்டது. கரெக்ட். சரிங்களா, அது கரெக்ட். அப்ப கூற்றுகள் எது சரியானது? எந்தெந்த கூற்றுகள் சரின்னு கேட்டுக்கலாம். எந்தெந்த கூற்றுகள் சரின்னு அப்போ 1 தவறு, 3 தவறு. அப்ப 2 4 சரி. 2 4 சரி எதற்கு? பி, ஆப்ஷன் பி. சரிங்களா, அந்த முகவுரை கேள்விக்கு பதில் பாருங்க. 1947 ஜனவரி 22ஆம் நாள் அரசியல் சிபால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரிங்களா, இல்ல பாத்தீங்க அப்படின்னா 1947 ஜனவரி 21 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதுல முக்கிய கூறுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா முகவுரிகை முகமா இருக்கும். சரிங்களா, வடிவமைத்தவர் யாருன்னு இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா என்ன கான்செப்ட் அடிப்படையில இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இறையாண்மை உள்ள சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு என்று வரையறுக்கப்பட்டது. சரிங்களா, இங்க பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். கேட்கப்பட்ட கொஸ்டின் பாக்ஸ்ல இங்க இருக்கு. அப்புறம் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் பெண்டிங் இருக்கு, பார்க்காம விட்டோம். 99வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அசாம் மாநில மறுசீரமைப்பு கூற்று காரணம். அசாம் மறுசீரமைப்பு மேகாலயா சட்டம் 1969 அசாம் மாநிலத்திற்குள் மேகாலயா என்ற தன்னாட்சி துணை மாநிலமாக நிறுவப்பட்டது. சரிங்களா, அசாம் மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி அந்த அசாம் மாநிலத்திற்குள் மேகாலயா என்ற தன்னாட்சி துணை மாநிலம் நிறுவப்பட்டது அப்படின்னா 1961. சரிங்களா, மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா அந்த மாநிலங்கள் உருவாயிருக்கு. சரிங்களா, அந்த 3 மாநிலங்கள் 1969 சட்டத்தின்படி உருவாக்கியிருக்கும். மாநில ஆட்சித்துறை மற்றும் சட்டமன்றம் விரும்பினால் கூட்டமைப்பின் அலகுகளின் நிலப்பகுதியை மாற்றலாம் அல்லது மறுபதிவு செய்யலாம். சரிங்க, மாநில ஆட்சித்துறை எல்லை எதுவுமே பண்ண முடியாது. இந்தியாவின் எல்லைகள் பரப்புகள்ல மாநில அரசு எதுவுமே கிடையாது. எல்லைகளை மாற்றவோ விரிவாக்கம் பண்ணவோ கூட்டவோ குறைக்கவோ புதிய மாநிலத்தை உருவாக்கவோ ஏற்கனவே இருக்க மாநிலங்களை பிரிக்கவோ சேர்க்கணும் யாருக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு? நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் தான் உண்டு. சரிங்களா, என்ன கொடுத்துட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா மாநில சட்டமன்றத்துக்கு தான். சோ ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஏ சரி, ஆர் தவறு. சரிங்களா, சரி சார், இதுக்கு நம்ம சோர்ஸ் நம்ம புத்தகத்துல பாருங்க, ரொம்ப அழகா கொடுக்கும். அப்படியே வார்த்தை பிசுறாம இருக்கும். சரிங்களா, பாருங்க 69வது படி மாநில அசாம் மாநிலத்துக்கு துணை மாநிலம் அல்லது சுயாட்சி மாநிலமாக இருந்த மேகாலயா புதிய மாநிலமாக 1922 உருவாக்கப்பட்டது. 69 சட்டத்தின்படி அப்படியே இருக்கு. பாருங்களேன், பாருங்க அப்படியே லைன் இருக்கும். அந்த வார்த்தை அப்படியே லைன் இருக்கும். சரிங்களா, இதுதான் நம்ம பள்ளி பாட புத்தகத்தின் சிறப்பு. சரிங்க, இதுதான் நம்ம அகாடமியினுடைய அது எப்படி நம்ம டிஎன்பிசிக்குனே படிக்கிற பாடமா இருக்கும். சரிங்களா, பார்த்துக்கோங்க, இவ்வளவு சிறப்பாக இருக்கு நம்ம இந்திய அரசியலமைப்பு புத்தகம். சரிங்களா, நம்ம இப்போ ரீசெண்டாக தமிழ் புத்தகம் நம்ம வெளியிட்டு இருக்கிறோம். இந்திய தேசிய இயக்கம் வரலாறு புத்தகம், அயனும் புத்தகம் இருக்குது, பொருளாதாரத்துக்கு புத்தகம் இருக்குது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, உயிரியல் எல்லா தலைப்பிலுமே தேர்வு அடிப்படையில் இருக்கு. குறைந்த விலையில மிகச் சிறப்பாக புத்தகம் நம்ம அரசியலமைப்பு புத்தகம் கொடுத்துருக்கிறோம். சரிங்களா, கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா நம்ம அரசியலமைப்பு புத்தகத்தினுடைய விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா 350 பிளஸ் கொரியர் சார்ஜ் 40 ரூபாய் பிளஸ் கொரியர் சார்ஜ் 40 ரூபாய். சரிங்களா, தமிழ் புத்தகத்தினுடைய விலை பாத்தீங்கன்னா 95 பிளஸ் கொரியர் சார்ஜ். எக்கனாமிக்ஸ் புத்தகத்தின் விலை 245 பிளஸ் கொரியர் சார்ஜ். சரிங்களா, இதுல நீங்க அரசியல் ஐஎன்எம் ஹிஸ்டரி புத்தகம் வாங்கினா இன்க்ளூடா சேர்த்து 250, ரெண்டுமே 250க்கு கொடுக்குறோம். எல்லாமே பெரிய பேக்கேஜாவும் இருக்கு. பள்ளி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 21 வினாக்கள்ல 21 வினாக்கள் நம்ம புத்தகத்துல இருந்து இருக்கு. சரிங்களா, சாம்பிள் பேஜ் கூட அனுப்பிடுவோம். ரொம்ப பக்காவா நம்ம புக்கு இருக்கு. கேட்கப்பட்ட எந்த ஒரு அகாடமி புத்தகத்தினுடைய நீங்க கம்பேர் பண்ணிக்கோங்க. கேட்கப்பட்ட 21 வினாக்கள்லயும் அப்படியே நம்ம இந்திய அரசியலமைப்பு புத்தகத்துல இருக்கு, சிற்பி அகாடமியுடைய புத்தகத்துல இருக்கு. சரிங்களா, ஐயன் வள்ளுவர் ஒரு திருக்குறள் சொல்லுவாரு, அறிவினை என்ப உழவும் கருவியான் காலம் அறிந்து செய் அப்படின்னு சொல்லுவாரு. கண்டிப்பாக நம்ம ஒரு விஷயத்தை செய்வதற்கு கருவி அவசியம். அந்த கருவி தான் நம்ம இந்திய அரசியலமைப்பு புத்தகம். சிற்பி அகாடமியோட இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தை வாங்கி வருகிற தேர்வுல குரூப் 4 தேர்வுல 15க்கு 15 வினாக்கள் வெற்றி பெறுமாறு சிற்பி அகாடமி சார்பாக வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.